السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والأئمة المجتهدين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. அண்ணல் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்ல உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அஇம்மத்துல் முஜ்தஹிதீன்கள், முஸ்லிமான முஃமினான அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ஷஅபானுடைய 15வது இரவிலே நாமெல்லாம் நன்மையை நாடி அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவனுடைய இல்லத்திலே அவனுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய விருந்தாளிகளாக இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே எதிர்பார்த்து வந்திருப்பது அவனுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். ஒரு மனிதனிடத்திலே ஒரு காட்டுவாசி இருக்கிறான், ஒரு ஆதிவாசி. அவன் வெளி உலகத்தை பற்றி தெரியாத ஒரு நபராக இருக்கின்றான். அவனிடத்திலே போய் சர்க்கரை தெரியுமா, சர்க்கரை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். தெரியாது. அது எப்படி செய்வாங்க தெரியுமா? வெள்ளை கடல்ல இருக்கும். ஒரு கரும்பு அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த கரும்பை எடுத்து அதை ஒரு ஃபேக்டரியில் அனுப்பி அதிலிருந்து சாறு பிழிந்து இப்படி அதனுடைய முழு ப்ராசஸ், முழு முறையையும், தயாரிக்கும் முறை முழுவதையும் ஒருத்தன் சொல்றான். இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் சர்க்கரை எப்படி இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிச்சா, விளங்கிடுச்சா அப்படின்னு கேட்டா, என்னமோ சொன்னீங்க, புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் கையில ஒரு சர்க்கரை பாக்கெட் இருக்கு. எடுத்து எதுவுமே சொல்லல, ஒரே ஒரு சர்க்கரையினுடைய கொஞ்சம் ஒரு இனிப்பு எடுத்து அவனுடைய வாயில போட்டா அவனுக்கு அதனுடைய சுவை என்ன அப்படிங்கிறது தெரியும். இது செயல்முறையாக விவரிப்பது. இப்ப எவ்வளவுதான் விளக்கங்கள் கொடுத்து அதையெல்லாம் சொல்வதை விட அந்த ஒரே ஒரு சர்க்கரையினுடைய ஒரு துகளை, ஒரு ஸ்பூன் அல்லது கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு எடுத்து அவனுடைய நாவிலே போட்டால் அந்த சர்க்கரை எப்படி இருக்கும் என்பதை அந்த நபர் உணர்ந்து கொள்வான். அதே போல ஒரு நபர் ஒரு தூரமான ஒரு தேசத்துல இருக்கிறார், வெளி உலகம் தெரியாத ஒரு நபர். சிங்கத்தை பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறான். சிங்கம், புலி, இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கு, இதையெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல பார்த்தது கிடையாது, சிங்கத்தை பார்த்தது கிடையாது. சிங்கம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சிங்கத்தை விவரிக்கின்றான். சிங்கம் எவ்வளவு பலமானது, அதனுடைய தாக்கும் சக்தி, அதனுடைய கடிக்கும் ஆற்றல் எவ்வளவு பலமான, இப்படியெல்லாம் அது விவரிக்கிறான். இவ்வளவு கடுமையா இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கிறோம்னு சொல்றான். இவ்வளவு சொன்னதற்கு பிறகும் அந்த சிங்கத்தை சொன்னால் அந்த பயம் ஏற்படுமா? பயம் ஏற்படாது. ஆனா எதுவுமே சொல்லல. அந்த சிங்கத்தை கூண்டுல இருந்து வெளியே திறந்து விட்டு அவனுக்கு முன்னாடி சிங்கம் நிக்குது. அதுக்கு முன்னாடி அவன் சிங்கத்தை பார்த்ததே கிடையாது, புலியை பார்த்ததே கிடையாது. நேர்ல பார்க்கறான், எப்படி இருக்கும், எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அது போல அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 ஆண்டுகள் அவங்க நுபுவத் அவங்களுக்கு கிடைத்த அந்த சமயம் 40வது வயதுல கிடைக்குது. அதிலிருந்து 12 ஆண்டுகள் அல்லாஹு தஆலா வஹீயின் மூலமாக சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா அதனுடைய இன்பங்கள், சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா,
சொர்க்கம் எவ்வளவு எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும் தெரியுமா? அதுல தேனாரும் பாலாரும் மது ஆறும் ஓடும். அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு மனிதன் அவனுடைய மனம் விரும்பும் விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் அவன் அந்த சொர்க்கத்திலே பெற்றுக்கொள்வான். இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை விவரிக்கின்றான். நரகத்தினுடைய வேதனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படின்னு தண்டனைகளை அல்லாஹு தாலா வஹீயின் மூலமாக விவரிக்கின்றான். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, இந்த உம்மத்தின் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் அப்படின்னு அல்லாஹு தாலா பெருமானாரை வர்ணிக்கின்றான். இந்த உம்மத்தின் மீது, முஃமின்கள் மீது பேராவல் கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், யாருமே நரகத்துல போய் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது, அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. அந்த பெருமானாருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கணும். அவங்க ஏற்கனவே ரொம்ப கவலையில இன்னும் ஏக்கத்துல இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுடைய பணி பன்மடங்காக அதிகமா ஆகணும். அதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு இதுதான் நம்ம ஒரு 17 நாட்களுக்கு முன்னால் நடந்த அந்த மிஅராஜ் அப்படிங்கிற நிகழ்வு. மிஅராஜுக்கு போயிட்டு வராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜிற்கு சென்று வந்த அந்த அதற்கு பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் பெருமானாருடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷம், அல்லாஹுவை பார்த்து விட்டு வந்த, அல்லாஹுவிடத்திலிருந்து பரிசை பெற்று வந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. ஒரு பக்கம் பெருமானாருக்கு கவலை, உச்சகட்டமான கவலை, ரொம்ப கவலை, இந்த உம்மத்தின் மீது அதீத கவலை. ஒரு சாதாரணமா நம்ம ரோட்ல போகிறோம், ரோட்டிலே கடந்து செல்லும் பொழுது சாலையிலே ஒரு விபத்து ஏற்படுது, ஆக்சிடென்ட் ஏற்படுது, கோரமான காட்சிகள் எல்லாம் வருது, உடல் அப்படியே சிதறி கிடக்குது, உடலுடைய உறுப்புகள்லாம் வெளியே தெரியுது, நம்ம பார்க்குறோம். அது ஒரு நபர் நேரில் பார்த்துட்டா அந்த நபருக்கு எப்படி இருக்கும்? அந்த நபருக்கு பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு அந்த சிந்தனை அவருடைய உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பிடும் பொழுது அந்த சிந்தனை வரும், தூங்கும் பொழுது அந்த சிந்தனை வரும், யாரை பார்த்தாலும் அந்த சிந்தனையிலேயே இருப்பார். சில நபருக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும், அதை மறக்கவே முடியாது. அந்த அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு நிகழ்வை பார்த்தேன், என் கண்ணுல அப்படியே நிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல நாட்களாக அந்த கவலைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. நினைத்து நினைத்து தன்னுடைய உம்மத்தினர் மீது, முஃமின்கள் மீது கவலை கொண்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப உச்சகட்டமான கவலையில அழுகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்தினுடைய வேதனையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த நெருப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த நெருப்பை விட பல மடங்கு கடுமையானது, இந்த துன்யாவினுடைய நெருப்பை விட பல மடங்கு உஷ்ணமானது இந்த நரகத்தினுடைய நெருப்பு. இந்த துன்யாவுடைய நெருப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த சாதாரணமா தீக்குச்சியை பற்ற வச்சு இப்படி தீக்குச்சி அதை தொட்டோம்னா சுடும், இதுதான் துன்யாவுடைய நெருப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த துன்யாவினுடைய நெருப்பு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய என்னென்ன நெருப்புகள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே துன்யாவுடைய நெருப்பு தான். சூரியனுடைய உஷ்ணத்தை பற்றி சொல்லும் பொழுது, சூரியனுடைய சூடு உட்பகுதி, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனுடைய சூடு உஷ்ணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி செல்சியஸ் அளவுக்கு அதனுடைய வெப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 100 டிகிரி செல்சியஸ் தாண்டிட்டா தண்ணி கொதிக்குது. அந்த கொதிக்கிற தண்ணியை தொட்டு பாருங்க, எவ்வளவு உடலுடைய அந்த உடலால் தாங்க முடியாது, அந்த ஸ்கின்னால தோலால தாங்க முடியாது, அந்த 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகுது. மனிதனுடைய உடல் அதை தாங்க முடியாது. இதையெல்லாம் விட அந்த 1.5 கோடி செல்சியஸ் எவ்வளவு கடுமையா இருக்கும், அதையெல்லாம் விட பன்மடங்கு கடுமையானது நரகத்தினுடைய நெருப்பு. எவ்வளவு கடுமையானதாக இருக்கும் அந்த நரகத்தினுடைய நெருப்பு. அதுல போய் நம்ம போய் விழுந்தோம்னா அந்த நரகத்தினுடைய நெருப்புல நம்மால் ஒரு நொடி இருக்க முடியுமா? நரகத்தினுடைய நெருப்புல நம்மால் ஒரு மைக்ரோ செகண்ட் நம்மால் இருக்க முடியுமா? மில்லி செகண்ட் நம்மால் இருக்க முடியுமா? நினைத்து பாருங்கள். அப்ப எவ்வளவு அதை நேரிலே பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்தினர் இப்படிப்பட்ட தண்டனைகளை அனுபவிக்க போறாங்களா, என்னுடைய உம்மத்தினர் இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைக்கு ஆளாகிறாங்களா அப்படின்னு எவ்வளவு கவலையாக இருந்திருக்கும். அதை நினைத்து நினைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில இருக்கிறாங்க. இந்த கவலையில துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு இரவு, இந்த ஷாபானுடைய 15வது இரவு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. பெருமானாருடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியருடைய இல்லத்திலே
அவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது நள்ளிரவிலே அவங்க எந்திரிக்கிறாங்க. எழுந்திருத்து அவங்க போறாங்க, தன்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டு போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாக்குறாங்க, அவங்களுக்கு கோபம். என்னுடன் இருக்க வேண்டிய இரவுல என் வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போறாங்களோ அப்படின்னு அவங்க கோபத்துல அவங்கள ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க போனா ஜன்னத்துல் பக்கி, கபிரிஸ்தான்ல பக்கியுல் கர்கத் அப்படிங்கிற அந்த மண்ணறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து அழுகுறாங்க. அந்த கபிரிஸ்தான்ல உட்கார்ந்து எப்படி கடுமையாக அழுதாங்க. இதை பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வேற ஏதோ வீட்டுக்கு போறீங்க, என்னுடைய உங்களுடைய மற்ற மனைவிகளுடைய வீட்டுக்கு போறீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க இங்க உட்கார்ந்து அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு தௌபா செய்து கொண்டிருந்தார்கள், இந்த உம்மத்திற்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும் மக்ஃபிர்லி அஹ்லி பக்கியுல் கர்கத் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. இந்த பக்கியுல் கர்கதிலே இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை வழங்கி விடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தினருக்கு அவ்வளவு கவலைப்பட்டாங்க. அந்த இரவிலே அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு பரிசுதான் இந்த புனிதமான இந்த பராத் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இந்த பராத்தினுடைய சிறப்பை பற்றி, இன்னல்லாஹ யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான் இலா ஸமாஇ துன்யா ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷிஅரி கனமி கலப். அல்லாஹு தஆலா இந்த துன்யாவுடைய தாழ்ந்த வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகின்றான். இறங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவியான நபர்கள், இந்த பாவியான நபர்கள்ல எவ்வளவு எண்ணிக்கை, அதை எண்ணிக்கையை விவரிப்பதற்கு ஒரு உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மதீனாவில் இருந்த அந்த கூட்டங்கள்ல கலபு அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கலபு கூட்டத்தாரிடத்திலே அவங்களுடைய ஆடுகள்லாம் நிறைய முடி இருக்குமா. அந்த ஆடுகளுடைய மொத்த ஆடுகள்ல எவ்வளவு முடி இருக்குமோ அந்த அளவிற்கு பாவிகளை அல்லாஹு தஆலா இந்த பராத்தினுடைய இந்த நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவிலே அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற ஒரு சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய ஒரு இரவுதான், பாவிகள் எல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு இரவு. இந்த இரவு நம்ம கேள்விப்படுவோம், இந்த ஒரு சில தலைவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சிறையில இருந்து ஒரு சில கைதிகளை விடுதலை செய்வார்கள். அந்த மாதிரி அல்லாஹு தஆலா இது ஒரு சிறப்பிற்குரிய இரவு அப்படின்னு சொல்றான். 3 நிறைய அமல்கள் இந்த விஷயங்கள்ல செய்யலாம். இந்த இரவிலே செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம மகரிபுக்கு பின்னாடி நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு அமல், 3 யாசீன்களை ஓதி அல்லாஹு தஆலாவிடத்துல 3 காரணங்களுக்காக துஆ செய்திருப்போம். 3 காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். 1, ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும். ஒரு நபருக்கு எல்லாமே இருக்கு, ஆயுள் இல்லை அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட வேண்டும், தூலுல் ஹயாத் அப்படிங்கிற நீண்ட ஆயுளுக்காக இந்த நாள்ல நம்ம அதிகமா கேட்கலாம். அதற்காக அந்த யாசீன் ஓதி நம்ம துஆ செஞ்சிருப்போம். 2வது, அல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்து பலா முசீபத்துகள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக. இந்த வருடத்திலே நமக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது சோதனைகள், சிரமங்கள், முசீபத்துகளை எழுதியிருந்தான் அப்படின்னு சொன்னா அந்த பலா முசீபத்துகளிலே இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அந்த யாசீன் 2வது யாசீன் ஓதி துஆ செஞ்சிருப்போம். 3வது யாசீன், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வருடத்திலே என்னென்ன ரிஸ்க்குகள் எல்லாம், என்னென்ன வாழ்வாதாரங்களை எல்லாம் எழுதி இருக்கின்றானோ அதை தாராளமா கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த இரவுல கேட்கலாம். அல்லாஹு தஆலாவிடத்துல மன்றாடி கையேந்தி துஆ செய்ய வேண்டிய ஒரு இரவு தான் இந்த பராத்தினுடைய இரவு. இந்த நாட்களிலே இந்த பராத்தினுடைய இரவில பள்ளியிலே ஒன்று கூடி அமல் செய்வது ரொம்ப நல்ல விஷயம். தாபிஈன்களுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்த தாபிஈன்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹைருல் குரூர்னி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் அப்படின்னு சொன்னாங்க. காலங்களிலேயே சிறந்த காலம் நான் வாழக்கூடிய இந்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் தான் ஆக சிறந்த காலம். அதற்கு அடுத்து அவர்களை பார்த்த அவர்களுக்கு அடுத்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள், அந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த தாபிஈன்கள் நிறைய இமாம்களுடைய பெயர்களை சொல்றாங்க.
மக்ஹூல் ரஹிமஹுல்லா, ஹாலித் இப்னு மஅதான் ரஹிமஹுல்லா, லுக்மான் ரஹிமஹுல்லா போன்ற இமாம் பெருமக்கள் எல்லாம் இந்த ஷபே பராத்தினுடைய இரவு அன்றைக்கு பள்ளிவாசலிலே ஒன்று கூடி அமல்களை செய்வார்கள், அந்த நாளை அந்த இரவை கண்ணியப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிஸ்ஃபு ஷஅபான் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், அதாவது ஷஅபானுடைய பாதியாவது 15வது இரவு வந்தால் அந்த இரவிலே நின்று வணங்குங்கள். கூமு லைலஹா வசூமு நஹாரஹா, அந்த இரவுல நின்று வணங்குங்க, இபாதத்துகளை செய்யுங்க, பகலிலே நோன்பு நோற்றுங்கள், நோன்பு பிடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப எந்த வகையிலும் இந்த இரவிலே இபாதத்துகளை செய்வது, அல்லாஹுவை பற்றி பேசுவது எந்த வகையிலும் தவறல்ல. இரவு முழுவதும் நம்ம நின்று வணங்கினாலும் அது பத்தாது, போதாது. அல்லாஹு தாலாவிடத்துல கையேந்த வேண்டிய இரவு. இப்ப நோன்பு நோட்பது அப்படிங்கிறது அதனுடைய சிறப்புகள் நிறைய. அல்லாஹு தாலா இந்த இரவிலே இந்த முதலாவது வானத்திற்கு இறங்கி வந்து தன்னுடைய அடியார்களிடத்திலே கேட்கின்றான், என்னிடத்திலே நீண்ட ஆயுளை கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறாங்களா? என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அவர்களை நான் மன்னிக்க மாட்டேனா அப்படின்னு அல்லாஹு தாலா கேட்கின்றான். யாராவது பாவியான உங்கள்கிட்ட தான் இறங்கி வருவாங்களா? தனக்கு யாராவது அநியாயம் செஞ்சா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருப்பீங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு யாராவது வந்து கேட்பாங்களா? அநியாயம் செஞ்ச ஒரு நபர் அவனை எப்படியா அவன் முகத்திலேயே முழிக்க கூடாது, அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை விட்டு ஒதுங்கிதான் போவாங்களே தவிர அவனிடத்துல தான் இறங்கி சென்று என்னிடத்துல மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹு தாலா இறங்கி வருகின்றான், நமக்காக இறங்கி வருகின்றான். எவ்வளவு கருணையாளன் அவன்! அல்லாஹு தாலா இறங்கி வந்து நம்மிடத்துல கேட்கின்றான், என்னிடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டீங்களா, பாவ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கின்றான். என்னிடத்திலே ரிசுக்கை கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? வாழ்வாதாரத்தை கேட்கக்கூடியவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் கொடுப்பேனே, யாராவது கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் இறங்கி வருகின்றான். ஒரு செல்வந்தர் வந்து வாசல்ல நின்றுக்கிட்டு, ஐயா என்னிடத்துல பொருள் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நினைச்சு பாருங்க. ரொம்ப செல்வந்தரான ஒரு நபர் வீட்டு வாசலுக்கு வந்து, ஐயா அம்மா என்னிடத்துல நிறைய கோடியா காசு இருக்கு, யாராவது வந்து என்னுடைய காசை வாங்கிக்கோங்க அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அல்லாஹு தாலா, அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹு தாலா இறங்கி வருகின்றான். இந்த துனியாவுடைய வானத்திற்கு இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடத்துல நிறைய இருக்கு, எல்லா படைப்புகளிடத்திலையும் நீங்க கேட்கறீங்களே, அவன்கிட்ட போனா காசு கிடைக்கும், இந்த கடை மூலமாகத்தான் என்னுடைய வாழ்வாதாரமே இருக்கு, இது எனக்கு காசு கொடுக்கும், இந்த பிசினஸ் இந்த வியாபாரம் எனக்கு காசு கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும், என் மகன் எனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான், என்னுடைய கணவர் எனக்கு சம்பாதித்து கொடுப்பார், என் முதலாளி தான் எனக்கு தெய்வம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க எல்லாத்துக்குமே அதிபதியான அல்லாஹு தாலாவை இறங்கி வந்து இந்த வானத்திலே கேட்கின்றானே, அவனிடத்துல நம்ம கேட்க வேணாமா? அவனிடத்துல கையேந்து கேட்கணும், சந்தோஷப்படுவான் அல்லாஹு தாலா. யா அல்லாஹ், நீ என்ன எங்கள்கிட்ட இறங்கி வருது, நான் உன்னிடத்திலே பணிந்து நான் கேட்கின்றேன், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு பிச்சை போடு அப்படின்னு அல்லாஹு தாலா இடத்துல கேட்கணும். மிஸ்கீனாக அவனுக்கு முன்னாடி அமர வேண்டும், ஏழையாக ஒரு பிச்சைக்காரனாக நம்மை கருதி அல்லாஹு தாலாவிடத்துல கையேந்தி துவா செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு கொடு, எனக்கு தேவை நிறைய இருக்கு, யா அல்லாஹ் எனக்கு இது தேவை இருக்கு. சின்ன தேவையா இருந்தாலும் சரி, பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, எது எல்லாமே நமக்கு தான், சின்னது பெருசு எல்லாம் நமக்கு தான். அல்லாஹு தாலாவிடத்துல கையேந்தி துவா செய்யுங்க. நம்ம துவா செய்வோம், அல்லாஹு தாலா தாராளமாக கொடுப்பான். நிறைய ஆபத்துகள் இருக்கு, அந்த ஆபத்துகள் முசீபத்துகள் கஷ்டங்களை எல்லாம் போற வரவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி நம்ம புலம்புறோம். நம்ம சொல்லி புலம்பும் பொழுது வந்துட்டு நம்ம போனாலே நம்ம கடந்து போறோம்னு வைங்களேன், இந்த புலம்புற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கடந்து போனாலே வந்துட்டான்டா இவன், வந்தா புலம்ப ஆரம்பிச்சிருவான், வந்தா அழுக ஆரம்பிச்சிருவான், இவன் நிக்க கூடாது, நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. ஆனா அல்லாஹு தாலா எதிர்பார்க்கின்றான், என்னுடைய அடியான் என்னிடத்திலே புலம்ப மாட்டானா? என்னுடைய அடியான் தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் யாரிடத்திலேயோ சொல்லிட்டு இருக்கிறானே, யாருமே சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப இதற்கு வந்து சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்லி, இதற்கு தெரப்பி செஷன் அப்படின்னு சொல்லி பல லட்சங்களை செலவு செய்து பணக்காரவங்க எல்லாம் ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருப்பார், தெரபிஸ்ட்னு ஒரு டாக்டர், அவர்கிட்ட போய் உட்காந்து தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவங்க புலம்புவாங்க. அவர் ஒரு நோட் பேட் எடுத்து அது எல்லாத்தையும் எழுதுவார், நீங்க இந்தந்த கஷ்டங்களை எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு, அதுக்கு வந்து அவர் தீர்வு அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுவார். இதுக்கு பல லட்சங்களை செலவு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹு தாலா எதையுமே எதிர்பார்க்கல. தன்னுடைய அடியான் தன்னுடைய கஷ்டங்களை தன்னிடத்திலே சொல்ல மாட்டானா?
அந்த கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. தெரபிஸ்ட்டு போய் நம்ம சொல்றோம், கஷ்டங்களை போய் சொல்றோம், அவர் என்ன செய்வாரு? அட்வைஸ் பண்ணுவாரு, நம்முடைய மைண்டை கிளியர் பண்ணுவார், ஏதாவது ஒன்று சொல்லுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார். அதை மட்டும்தான் அவர் செய்ய முடியும். ஆனா அல்லாஹு தஆலா நம்முடைய கஷ்டங்களை கேட்டு அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்வான், அந்த கஷ்டங்களை நீக்குவான். உடல் ரீதியான கஷ்டமா அல்லாஹு தஆலாவிடத்துல சொல்லுங்க, அவன் அதற்கான நீக்குவதற்கான வழியை ஏற்படுத்துவான். பொருளாதார ரீதியான கஷ்டமா அந்த கஷ்டத்தை அல்லாஹ்விடத்துல புலம்புங்க, அல்லாஹுவே அதற்கான தீர்வை வழங்குவான். இப்படி அல்லாஹு தஆலா இறங்கி வரக்கூடிய இரவு, அடியானிடத்துல இறங்கி வரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு இரவு. அல்லாஹுவும் நம்ம இறங்கி வர வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு மோசமானவங்களா இருப்போம். நம்ம தான் அல்லாஹு தஆலாவிடத்துல தேடி போனோம், ஆனா அல்லாஹுவே இறங்கி வருகின்றான். அந்த வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நம்மை போன்ற ஒரு நஷ்டவாளி யாராவது இருக்க முடியுமா? நம்மை போன்ற ஒரு பாவி யாராவது இருக்க முடியுமா? இந்த இரவை கண்ணியப்படுத்தணும், இந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த லைலத்துல் பராத் அப்படிங்கிற இரவிற்கு தஃப்சீர் ரூஹுல் பயான்ல பல பெயர்களை சொல்கின்றார்கள். முதலாவது பெயர் என்ன சொல்றாங்க? பராத் அப்படிங்கிற இரவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பராத் அப்படிங்கிற பெயர், பராத் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பராத் அப்படின்னா விடுதலை அப்படின்னு அர்த்தம். எதுல இருந்து விடுதலை அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. நரகத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்யக்கூடிய ஒரு இரவு இந்த பராத்தினுடைய இரவு. இரண்டாவது ஒரு பெயரை சொல்றாங்க, லைலத்துல் முபாரக்கா அப்படின்னு ஒரு பெயர் இருக்கா இந்த இரவுக்கு. பரக்கத்தினுடைய இரவு, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு இரவு அப்படின்னு அல்லாஹு தஆலா இந்த இரவிற்கு பெயரை கொடுத்திருக்கின்றான். இப்போ பரக்கத்துன்னு சொன்னா என்னங்க பரக்கத்து? யாராவது வீட்டுக்காரமா பேர் பரக்கத்து இருந்தா பரக்கத்து அப்படின்னு சொன்னாலே கோபம் வந்துடும். அந்த பேரை சொல்லாதீங்க, அந்த சனியை ஞாபகம் தான் வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த பெயர் பரக்கத்து நம்ம மக்கள் நிறைய பேர்ட்ட போய் சொன்னா சாப்பாடு எவ்வளவு இருக்குங்க, கல்யாண வீட்டில் போய் சாப்பாடு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா சாப்பாடு பரக்கத்தா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டுல தண்ணி எவ்வளவு இருக்குங்க, வீடு தண்ணி நிறைய பரக்கத்தா வருதுங்க, போர் போட்டா தண்ணி பரக்கத்தா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வீடு பெருசா இருக்கா, பரக்கத்தா விசாலமா இருக்கு இப்படி சொல்லுவோம். ஆனா உண்மையில் பரக்கத் அப்படின்னா என்ன தெரியுமா? பரக்கத் என்பது அதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள், குறைந்த விஷயத்துல அதிகத்தினுடைய பலன் கிடைக்கும். சின்ன பொருள் தான், ஆனா அந்த சின்ன பொருளின் மூலமாக நிறைய பொருள் இருந்தா என்ன பலன், என்ன பிரயோஜனம் கிடைக்குமோ அந்த பிரயோஜனம் கொஞ்சத்திலேயே அல்லாஹ் தஆலா கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான ஒரு நபருக்கு ஒருவருடைய உணவு 2 நபருக்கு போதுமானது, இருவருடைய உணவு 3 நபருக்கு போதுமானதுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன? உணவிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்கின்றான். கொஞ்சமா சாப்பிட்டாலும் உணவை உண்டாலும் பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிடும் பொழுது அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்யறான். கொஞ்சத்துல அல்லாஹு தஆலா நிறையத்தினுடைய பலனை கொடுக்கின்றான். அப்ப இது சாப்பாட்டுல மட்டும்தான் பரக்கத்தா? எல்லாத்திலையுமே அல்லாஹ் பரக்கத் செய்வான். நேரத்திலையும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வான். நேரத்துல பரக்கத் இருக்கு. இதை விளங்கினா நம்ம இதை வாழ்ந்தவர்கள், இதனை நடைமுறைப்படுத்தியவர்கள் விளங்குவார்கள். இப்ப அந்த காலங்கள்ல இமாம் பெருமக்களுடைய வரலாற்று அந்த சாதனைகளை எல்லாம் படிக்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க வாழ்க்கையெல்லாம் படிச்சு பாருங்க. பல 100 பல 1000 கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சிருப்பாங்க. தங்களுடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு ஹதீஸையும் கோர்வை செய்வதற்காக. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த இடம் உஸ்பெகிஸ்தான்ல, இப்ப இருக்கக்கூடிய உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய புகாரா அப்படிங்கிற ஒரு இடம். அதற்கும் இப்ப இருக்கக்கூடிய மக்காவுக்கும் மதினாவுக்கும் கூஃபா அப்படிங்கிற ஈராக்கினுடைய ஒரு பகுதிக்கும் சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள், ஷாம் தேசத்தினுடைய பலஸ்தீனத்தினுடைய பகுதிகள், இதெல்லாம் எவ்வளவு தூரம், பல 1000 கிலோமீட்டர்கள். இந்த இவ்வளவு தூரங்கள் பயணம் செய்து மிஸ்ர் எகிப்திற்கு போயிருக்காங்க. எல்லா ஊருக்கும் எதுல போனாங்க? பிளைட்லயோ கார்லயோ எதுலையுமே போல, சாதாரண ஒட்டகத்தின் மூலமாக, குதிரையின் மூலமாக பயணம் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட பயணங்களை செய்து குறுகிய காலத்துல பயணம் செஞ்சு பல லட்சம் ஹதீஸுகளை திரட்டி அந்த ஹதீஸுகளிலிருந்து வடிகட்டி ஃபில்டர் செஞ்சு அவங்க தொகுத்த ஒரு கிதாப் தான் ஸஹீஹுல் புகாரி அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு இமாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பல இமாம் பெருமக்கள் இது போன்ற வாழ்நாள் சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். பல இமாம் பெருமக்களுடைய அவர்கள் வாழ்க்கையில எழுதிய அந்த அவங்க கிதாபுகள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வாழ்நாள்ல எழுதிய கிதாபுகளை நம்ம சாதாரணமா எடுத்து படித்தால் ஒரு நபருக்கு வாழ்நாள் பத்தாது. ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கும் ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை
ஒரு நபர் புக்கு எழுதணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும், எத்தனை நாட்கள் செலவு செய்யணும். ஆனா படிக்கிறது அப்படிங்கிறது 100 பக்கம் ஒரு நாள்ல சாதாரணமா படிச்சிடலாம். ஆனா அந்த இமாம் பெருமக்கள் ஒரு இமாம் எழுதிய அந்த புத்தகத்தை நூல்களை நாம் வாழ்நாள் முழுவதும் ஒரு நபர் படிக்கிறதுக்கு நேரம் பெற்றது. இப்ப எப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய காலத்துல இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சி கிடையாது, தகவலை ஈஸியாக தேடுவதற்கான கூகுள் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, ஜெமினி எதுவுமே கிடையாது, இணையதளம் கிடையாது, பயணிப்பதற்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட அந்த ஒரு காலகட்டத்துல இவ்வளவு பெரிய சாதனைகளை எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்களே, எப்படி அவர்களால் முடிந்தது? அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேரத்திலே பரக்கத் செய்தான். இன்னைக்கு நம்ம உட்காரோம், காலையில ஃபஜ்ர் தொழுகிறோம், ஃபஜ்ர் தொழுகிறோம்னு வைங்களேன், தொழுதுட்டு ஏதாவது இல்லை, நிறைய பேர் ஃபஜ்ரே தொழுகிறது இல்லை, ஃபஜ்ரே தொழுகாம எழுந்திருக்கிறார், எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி, அப்படியே கொஞ்ச நேரம் போற மாதிரி இருக்கும், பல்ல விளக்குவார், டீயை காஃபியை குடிப்பார், வேலைக்கு போவார் வருவார், என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, சாயங்காலம் ஆயிரும், இரவு ஆயிரும். அன்றைய நாளிலே அவர் என்ன செய்தார், என்ன சாதித்தார் அப்படின்னு கேட்டா எதையுமே சொல்ல முடியாது. நாட்கள் உருண்டோடுகின்றது. இப்ப நேரத்துல பரக்கத்து வேணும், காலத்துல பரக்கத்து வேணும். கொஞ்ச நேரத்திலே நிறைய விஷயங்களை செய்யலாம், நிறைய சாதனைகளை செய்யலாம். வாழ்நாள்ல எதையுமே விலை கொடுத்து வாங்கி விடலாம், எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிடலாம். 1 மணி நேரத்தை கூடுதலாக வாங்க முடியுமா? எனக்கு நேரம் பத்தல, 24 மணி நேரம் போதாது, பத்தாது, கூடுதலா 1 மணி நேரம் இலான் மஸ்க் நினைக்கிறான், வாங்க முடியுமா? 720 பில்லியன் 703 பில்லியன் டாலரை வைத்திருக்கின்றான், அவனால 1 மணி நேரத்தை கூடுதலாக வாங்க முடியுமா? பில்கேட்ஸ் நினைச்சா 1 மணி நேரத்தை கூடுதலா வாங்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹு தாலா நாடினால் அந்த நேரத்திலும் பரக்கத்தை செய்வான், இடத்துல பரக்கத் செய்வான். குறைந்த இடத்திலே நிறைய போதுமான விஷயங்கள் எல்லாம் தாலா பரக்கத் செய்வான். தண்ணீர்ல பரக்கத் செய்வான். இப்ப எல்லாத்துலயுமே பரக்கத்து அப்படிங்கிறது வேண்டும். பொருளாதாரத்துல பரக்கத்து வேண்டும். 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தா பத்தாது, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் நாடினால் அதே தேவையை 10,000 ரூபாய் சம்பளத்திலே நடத்தி வைப்பான். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவன் நிம்மதியாக வாழ்வான். நோய் இருக்காது, கஷ்டம் இருக்காது, நெருக்கடி இருக்காது, கடன் இருக்காது, இஎம்ஐ இருக்காது, கிரெடிட் கார்டு இருக்காது, இல்ல எந்த அனாவசிய தேவையும் இருக்காது, சந்தோஷமா இருக்க, மனதில நிம்மதி இருக்கும். மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்வார். குழந்தைகளுக்கு ஆசையா ஒரு பொருளை வாங்கி கொடுப்பார், குழந்தைங்க சந்தோஷமா அதை வாங்கி அனுபவிப்பாங்க. எல்லாம் குழந்தைகள் ஒரு சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் அந்த குழந்தைகள் அறிவாற்றலோடு ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளருவார்கள். ஒரு போதுமான தேவை இருக்கும். வீட்டுல உணவு, சாதாரண உணவு சாப்பிட்டாலும் மன நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பார். நோய் நொடி இருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய வியாதி இருக்காது, டாக்டர்கிட்ட போய் லட்சமா செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது, எதுவுமே இருக்காது. 10,000 சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக வாழ்வார். 1 லட்சம் ரூபாய் வாங்குவான். கார்பரேட் கம்பெனிகள்ல, ஐடியில இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உள்ளத்தையும் ஆரோக்கியத்தை அர்ப்பணித்து ஒரு நபர் வாழ்வான். எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையை தொலைப்பான், இளமையை தொலைப்பான். 30 வயசு தான் இருக்கும். அந்த காலத்துல 45 வயசு நபர் எப்படி இருப்பாரு? வழுக்குத்தலை, முடியெல்லாம் கொட்டி போய் வழுக்கையா இருப்பார். கார்பரேட்ல வேலை செய்யறார், தொப்பை போட்டு வயசான நபர் போன்ற தோட்டம் இருக்கும். உடலிலே ஆரோக்கியம் இருக்காது, ஆற்றல் இருக்காது, ஒரு செயலை செய்ய முடியாது. விலை உயர்ந்த பொருளை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போய் தன்னுடைய குழந்தை இடத்துல கொடுத்தா அந்த குழந்தை, இதை போய் வாங்கிட்டு வந்துருக்கீங்களே, ஒரு நல்ல பொருள் வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும். மனைவியை மகிழ்விப்பதற்காக ஏதாவது ஒரு பொருளை ஆசையா வாங்கிட்டு போய் கொடுப்பார். மனைவியை மகிழ்ப்பதற்காக விலை உயர்ந்த பொருளை தேடி கொண்டு போய் கொடுப்பார். ஆனா அந்த மனைவி, என்ன நீங்க செலக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க, என்ன நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு செலக்ஷனா அப்படின்னு சர்வ சாதாரணமாக தூக்கி எறிந்து விடுவார். சாதாரண சைக்கிள் வாங்கினா கூட அந்த ஏழைக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். சாதாரண ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினா கூட அந்த ஏழைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா இவர் கஷ்டப்பட்டு 1 லட்சம் ரூபா போட்டு சம்பளம் வாங்கி அதை இஎம்ஐ போட்டு லோனை போட்டு கார், பெரிய கார் வாங்குவார். வெள்ளை கலர்ல எர்டிகாவோ இல்ல ஃபார்ச்சுனரோ ஏதோ ஒண்ணு வாங்குவார். வாங்கிட்டு வந்தா கூட அதுல சந்தோஷம் இருக்காது. அடுத்தவனை பார்ப்பாரு, நம்ம ஃபார்ச்சுனர் வச்சிருக்கோம், அவன் பாரு அதை விட விலை உயர்ந்த BMW வச்சிருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் பாரு ஆடி வச்சிருக்கிறான், மெர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்கிறான், அதையும் வாங்கினா கூட அப்பையும் நிம்மதி வராது. அப்ப அடுத்தவனை பார்ப்பான், அவன் பாரு லேம்பர்கனி வச்சிருக்கிறான், ஃபெராரி வச்சிருக்கிறான், அவனெல்லாம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான். இப்படின்னு அடுத்தவனை பார்த்து பார்த்து நிம்மதியை இழப்பான். இப்ப இதையெல்லாம் எதற்கான அடையாளம்? பரக்கத் இல்லாததற்கான அடையாளம். பரக்கத் இருந்தா அல்லாஹு தாலா உள்ளத்துல நிம்மதியை கொடுப்பான்.
கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கி கொள்வான். வாழக்கூடிய காலத்துல எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு கபருக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் போய் அடக்கம் பண்ண மாட்டாங்க. லட்ச லட்சமா சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் தங்கமாக மாற்றி நான் கபருக்கு கொண்டு போறேன், கபூர்ல கொண்டு போய் நரகத்திற்கு மறுமைக்கு அப்படியே கொண்டு போய் நான் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவேன், இந்த தங்கத்தை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவேன் சொல்ல முடியுமா? முடியாது. அல்லாஹு தஆலா சொல்வான், லவ்லா, அந்த குர்ஆன்ல ஆயத்திலே சொல்கின்றான், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், அந்த கடைசி நேரத்துல அந்த அடியான் சொல்வான் மௌத்துக்கு பிறகு, யா அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு நொடியை கொடு, ஒரே ஒரு நிமிஷத்தை கொடு, தாமதப்படுத்து என்னுடைய ஆயுளை. நான் சம்பாதித்த சொத்து எல்லாத்தையும், நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து விடுகின்றேன், உன்னுடைய பாதையில சதக்கா செஞ்சுட்டு நான் நல்லவனா ஆயிடுறேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவிடத்துல அந்த அடியான் கேட்பான். சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ் தாமதப்படுத்த மாட்டான். ஒரு நபருக்கு அவனுடைய குறிப்பிடப்பட்ட தவணை, அவனுடைய மௌத்து வந்து விட்டால் தாமதப்படுத்தவே மாட்டான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இப்ப இதுதான் இந்த பொருளாதாரத்தை வைத்து நம்முடைய மன நிம்மதி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் பரக்கத்து. கொஞ்சத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். கம்பேரிசன் இஸ் த கில்லர் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்தவனோடு ஒப்பீடு செய்தால் நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழக்க நேரிடும், சந்தோஷத்தை இழந்து விடுவோம். அடுத்தவரோடு ஒப்பீடு செய்ய வேண்டாம். அஷ்ஷைஉ கலீலுன் வ நஃபுஹு கஸீருன் சொல்றாங்க. அதுதான் பரக்கத். குறைந்த வஸ்து ஆனா பலனோ அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு பெயர் தான் பரக்கத். அப்படிப்பட்ட பரக்கத்து பெறக்கூடிய ஒரு நாள், ஒரு இரவு, இந்த பராத்துடைய இரவு. அல்லாஹ் தஆலாவிடத்துல யா அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வத்தை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, யா அல்லாஹ் எனக்கு போதுமான செல்வத்தை கொடு, பரக்கத்தான செல்வத்தை கொடு. சாப்பாட்டுல பரக்கத் செய், உணவிலே பரக்கத்து செய், பொருளாதாரத்துல என்னுடைய சம்பளத்துல பரக்கத் செய். சம்பளத்தை அதிகமாக்கு அப்படின்னு கேட்பதை விட என்னுடைய சம்பளத்திலே பரக்கத் செய். என்னுடைய கடையில வியாபாரத்தை அதிகமாக்கு, வருமானத்தை அதிகமாக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, யா அல்லாஹ் இந்த வியாபாரத்துல பரக்கத்து செய், இந்த வருமானத்துல பரக்கத் செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்டு பாருங்க. அல்லாஹு தஆலா நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பான். ஆனா வருமானத்தை மட்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னா வருமானம் பெருகி கொண்டே போகும். அவருடைய கடைகள் 2, 3, 4 பெருகிக்கிட்டே போகும். ஆனா நிம்மதி இருக்காது. அது பரக்கத்தில்லாத பொருளாதாரம். அப்படிப்பட்ட இது தேவையில்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு பரக்கத் அப்படின்னு சொல்வதற்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, முன் சென்ற உம்மத்தினர்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா ஆயுள நீளமா கொடுத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1000 வருடம் வாழ்ந்தார்களாம். அவங்க தன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு அமல்கள் செஞ்சிருப்பாங்க. ஒரு விஷயத்திற்கு 300 வருடங்கள் தௌபா செஞ்சாங்க. ஒரே ஒரு தவறுக்கு 300 வருடங்கள் அல்லாஹு தஆலாவிடத்துல தௌபா செஞ்சாங்க. ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு நேரத்துல பரக்கத் செஞ்சிருக்கான். என்ன ஒரு விஷயம், கொஞ்ச நேரம் அமல் செய்தாலும், கொஞ்ச நேரம் நாம் அல்லாஹுவை அஞ்சி ஒரு தௌபா செஞ்சோம், அல்லாஹுவை அஞ்சி நாம் 2 ரக்காத் தொழுகிறோம், இதையெல்லாம் முன் சென்ற சமுதாயத்தினர்கள் பல 100 வருடங்கள் செய்த சிறப்பை, அந்த நன்மையை, அந்த அந்தஸ்தை கொஞ்ச நேர அமலிலே அல்லாஹு தஆலா நமக்கு தருகின்றான். இந்த இரவு அப்படிப்பட்ட ஒரு இரவு. இந்த இரவை நாம் உயிர்ப்பித்து, இந்த இரவை விழித்து நாம் நடைமுறைப்படுத்தினால், உயிர்ப்பித்தோம், தூங்காம இருந்தோம், அமல் செஞ்சோம், சும்மா பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹுக்கு முன்னாடி ஏதோ தஸ்பீஹ், குர்ஆன் ஓதுறது அல்லது கதாவான தொழுகைகளை தொழுவது, ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வான், சிறப்பை தருவான். இதற்கு இன்னொரு பெயர், இந்த பராத்தினுடைய இரவிற்கு இன்னொரு பெயர் சொல்றாங்க, லைலத்து சக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பட்ஜெட்டுடைய இரவுன்னு சொல்றாங்க. இப்போ முந்தானேத்து வாசிச்சாங்களே, முந்தானேத்து இந்த வாரத்துல வாசிச்சாங்க பட்ஜெட், ஒரு நகைச்சுவையான பட்ஜெட் ஒன்று வாசிச்சாங்கல்ல, அந்த மாதிரி பட்ஜெட் கிடையாது. ஒரு ஓரவஞ்சனை ஒரு சமுதாயத்தினருக்கு, ஒரு தரப்பினருக்கு, ஒரு மாநிலத்தினருக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்யக்கூடிய பணக்காரவங்களுக்காக சாதகமாக இருக்கக்கூடிய பட்ஜெட் கிடையாது. அல்லாஹுடைய பட்ஜெட் அடியார்களுக்கு அனைவருக்கும் சமமான பட்ஜெட். அடியார்கள் அனைவருக்கும், பாவிகளானவர்களுக்கும், அல்லாஹுவை மறந்து வாழக்கூடியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு பட்ஜெட். அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டுடைய இரவு, பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய இரவு இந்த இரவுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரவினுடைய இந்த இரவுல அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் எழுதுறாங்க. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற அந்த பதிவேட்டில இருந்து இந்த வருடத்தினுடைய பதிவேட்டில எழுதுவாங்களாம். இந்த வருடத்திலே யாரெல்லாம் பிறக்க போகின்றார்கள், எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் பிறக்க போகுது அப்படின்னு மலக்குமார்கள் எழுதுவாங்களாம்.
இப்ப யாராவது குழந்தை வேண்டி துவா செய்யக்கூடியவங்க இருந்தா, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு துவா செய்யக்கூடியவங்க இருந்தா, இந்த வருடத்திலே எனக்கு குழந்தை பிறக்கும் என்று எழுது யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யலாம். அல்லாஹு தஆலா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். அதை விட ஒரு சிறந்த ஒரு செல்வம் இருக்க முடியாது. குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு செல்வம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு செல்வம். ஒரு குழந்தை ஒரு தாய் இடத்துல போய் 10 கோடி ரூபாய் தரேன், உன்னுடைய குழந்தையை கொடுத்து விடு, சாதாரணமா கொடுத்து விடுவாளா? ஒரு நல்ல ஒரு தாய் கொடுக்க மாட்டாள். அந்த 10 கோடியை விட அந்த குழந்தை தனக்கு பெரியதாக தெரியும். அப்படி குழந்தை பாக்கியம் வேண்டுமா, இந்த நாள்ல கேட்டு பெறுங்க. திருமணம் யாரெல்லாம் இந்த வருடத்துல திருமணம் ஆவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா எழுதுவான். வழக்குமார்கள் எழுதுவாங்க, பதிவேட்டில் லௌஹுல் மஹ்ஃபூஸை பார்த்து எழுதுவாங்க. வாலிபர்கள்லாம் யாராவது திருமணம் ஆகாம இருந்தா ஆசை இருந்தா இந்த மாசம் கேட்டுக்கோங்க, இந்த இரவுல உட்காந்து கேளுங்க, யாரெல்லாம் எனக்கு நல்ல பொண்டாட்டி கொடுத்துரு அப்படின்னு அல்லாஹு தஆலா இடத்துல கேளுங்க. ஏன்னா ஹராமான யாரையோ பார்த்து ஹராமான உறவை பேணுவதற்கு, ஹராமான உறவை கடைபிடிப்பதற்கு ஒரு ஹலாலான ஒரு உறவு, ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணா அது எவ்வளவோ பரவாயில்ல. ஹராமான முறையில நீங்க இதுல போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல போய் டிஎம் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப்ல போய் நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணாலும் இது எல்லாம் ஹராமான உறவு. கல்யாணம் பேசி இருந்தாலும் நிச்சயம் பண்ணி இருந்தாலும் நீங்க அதற்கு கல்யாணத்துக்கு திருமணத்திற்கு முன்னாடி பேசுனீங்க அப்படின்னா அது ஹராம். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு இந்த ஹலாலான உறவிற்காக அல்லாஹு தஆலா இடத்துல துவா செய்வாங்க. யா அல்லாஹ் எனக்கு இந்த வருஷத்துல ஒரு நல்ல மனைவியை கொடு, நல்ல ஒரு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்து. ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹு தஆலா இடத்துல கேட்கலாம். இந்த மாதிரி இந்த பிறக்க போகிற குழந்தை சீதேவியாக பிறக்குமா அல்லது பாவையாக பிறக்குமா அப்படிங்கிறதையும் மலக்குமார்கள் எழுதுறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை சீதேவியான குழந்தையாக பிறக்க செய் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டினுடைய இரவு இந்த இரவு. இன்னொரு பெயரை சொல்கின்றார்கள், லைலத்துர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய இரவு, அல்லாஹு தஆலாவுடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய இரவு. அல்லாஹு தஆலாவுடைய கருணை அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தினரை கடந்து போகின்றார்கள். அதாவது போர் கைதிகள்லாம் கைப்பற்றப்படுவார்கள். அந்த போர் கைதிகளிலே ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தை அழுவதை பார்த்து ஒரு பெண், யாருன்னே தெரியல, அந்த குழந்தையுடைய தாயா அல்லது வேறு பெண்ணா அப்படின்னு தெரியல, அந்த குழந்தை அழுகிறத பார்த்தோன்னே அந்த பெண்ணுக்கு கருணை ஏற்படுது. அந்த கருணையால அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மாரில் அணைத்து அந்த குழந்தைக்கு பால் புகட்டுகிறார் அந்த பெண். இந்த பெண்ணை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், சஹாபாக்களே, இந்த பெண் இவ்வளவு பாசமாக இந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மாரோடு அணைத்து பால் கொடுக்கின்றாரே, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போடுவாள் அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் நெருப்பிலே போடுவாளா? போட மாட்டா. அதே போலத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களின் மீது இதை விட பன்மடங்கு 70 மடங்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அரபியர்கள் 70 அப்படிங்கிறத அதிக எண்ணிக்கையை குறிப்பிடுறதுக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா பல மடங்கு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு ரஹ்மத்து கொண்டவன் அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா கருணை உள்ளம் கொண்டவன். அவனுடைய கருணை இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா நம்மால் உயிர் வாழ முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பக்கத்துல ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு வேலையாள் இருக்கின்றான். ஒரு வேலையாள் முதலாளிக்கு துரோகம் செய்யறான், கண்ணு முன்னாடி துரோகம் செய்யறான். ஒரு தடவை மன்னிப்பார், மறுபடியும் அதே தவறை செய்கின்றான். அந்த முதலாளி என்ன செய்வார்? 2வது தடவை மன்னிப்பார். அதிகபட்சம் என்ன, 3 தடவை மன்னிப்பாரா? திரும்ப திரும்ப அந்த தவறை அந்த முதலாளியின் கண் முன்னே ஒரு வேலையால் செய்து கொண்டே இருந்தால் அந்த முதலாளி என்ன செய்வான்? போடா வெளியே அப்படின்னு அடிச்சு துரத்திடுவான்ல, அந்த முதலாளி துரத்தி விடுவான். ஆனால் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் இருக்கு, சின்ன தவறோ பெரிய தவறோ, இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டேதான் இருக்கின்றான். தினமும் பார்க்கறான்ல, சின்ன சின்ன தவறுகளை செய்கின்றோம், பெரிய பெரிய தவறுகளை செய்கின்றோம், ஹராமான செயல்களை எல்லாம் செய்கின்றோம், எல்லாம் செய்யறோம். எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்கின்றான். என்னதான் அல்லாஹு தஆலா பார்த்தானோ, உனக்கு இனிமே சாப்பாடு கிடையாது, வாழ்நாளும் உனக்கு சோறு கிடையாது கூட அப்படின்னா அல்லாஹ் நாடி விட்டால் எப்படி இருக்கும்? சோறு கிடையாதுன்னு சொன்னா நம்மளால உயிர் வாழ முடியுமா? சோறுலாம் அடுத்தது,
தண்ணீர் கிடையாது, உயிர் வாழ முடியுமா? உனக்கு ஆக்சிஜன் கிடையாது போட அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டா எப்படி இருக்கும்? அல்லாஹ் நாடி விட்டால் என்ன நடக்கும்? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு நபர் வருகின்றார். இப்ராஹிம் அது வலியுல்லாஹ் இறைநேசரே, எனக்கு அறிவுரை சொல்லுங்க, பாவத்தினுடைய சிந்தனை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு அறிவுரையை சொல்லுங்க அப்படின்னு அந்த நபர் இப்ராஹிம் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் இடத்துல கேட்கிறாரு. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நீ பாவம் செஞ்சுக்குப்பா, தப்பே கிடையாது, ஆனா 5 நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு 5 விஷயங்களை கேட்கிறாங்க. நீ பாவம் செய்து கொள், ஆனால் அல்லாஹு தாலாவுடைய இடம் அல்லாது, அல்லாஹு தாலாவுடைய பூமி இல்லாமல், அல்லாஹு தாலாவுடைய வானம் இல்லாமல் வேறு இடத்துல போய் எங்கேயாவது பாவத்தை செஞ்சுக்கோ, உன்னால முடியுமா? எங்க போனாலும் அது அல்லாஹுடைய இடம்தான். ஒரு தந்தை இருக்கின்றார், அந்த தந்தைக்கு ஒரு மகன், அந்த மகனுடைய மகன் தந்தையினுடைய வீட்டிலேயே இருந்துகிட்டு நீ என்ன எனக்கு செஞ்ச அப்படின்னு தந்தையை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? வாழ்நாள் எனக்கு என்னையா செஞ்ச நீ அப்படின்னு கேட்கலாமா? ஒரு மகன் தந்தையை பார்த்து கேட்கலாமா? கேட்டா என்ன செய்வான்? போடா வெளியே, ஏன் வீடுடா இது, அடிச்சு துரத்துவார்ல. அப்படி அல்லாஹுடைய நிலத்திலே அல்லாஹுடைய பூமியிலே வாழ்ந்து கொண்டு அல்லாஹுவிற்கு பாவம் செய்து கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹுடைய பூமியை விட்டு வேற இடத்துக்கு போய் பாவம் செய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 5 விஷயங்களை சொல்கின்றார்கள். பாவம் செய், ஆனால் அல்லாஹுடைய உணவை உண்ணாமல் வேறு உணவை உண்டு விட்டு நீ பாவம் செய். அல்லாஹு தாலாவுடைய உணவை சாப்பிடக்கூடாது, வேற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ பாவம் செய். இப்ராஹிம் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்படி 5 விஷயங்களை கேட்கிறாங்க. இது கேட்ட உடனே இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த நபர் பாவத்தையே தன்னுடைய வாழ்நாள்ல விட்டு விட்டார். நம்முடைய வாழ்நாள்ல திரும்ப திரும்ப அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறோமே. ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தாலா தன்னை வணங்குங்கள், தன்னை இபாதத் செய்யுங்கள், அகைமி ஸலாத்தல் ஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றானே 5 தடவை. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹு தாலா நம்மை நினைத்து கொண்டிருக்கின்றான். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்த அல்லாஹ், அனைத்திற்கும் அதிபதியான அல்லாஹ், அர்ஷிற்கும் அதிபதியான அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா இந்த சாதாரண சிறு அடியானையும் நினைத்து கொண்டிருக்கின்றானே. அல்லாஹ் என்ன நினைக்காம விட்டால், அல்லாஹ் உங்களில் ஒவ்வொருவரையும் நினைக்காமல் விட்டு விட்டால், நம்ம ஒவ்வொருவரை மட்டும் கிடையாது, நம் ஒவ்வொருவரின் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகள், நம்முடைய கண் இப்படி இயங்க வேண்டும், அல்லாஹ் இந்த நேரத்திலே நினைத்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய காதுகள் இப்படி இயங்கணும், என்னுடைய இதயம் இப்படி துடிக்க வேண்டும், என்னுடைய ரத்தம் இப்படி பாஸ் ஆகணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹு தாலா நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் அந்த அல்லாஹுவை நினைவு கூறுவது கிடையாது, திக்ரு செய்யறது கிடையாது. திக்ரு செய்யறது தான் அடுத்த விஷயம். அவன் கடமையாக்கிய அந்த 5 கால தொழுகை, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த கடமையான ஃபர்லான தொழுகைகள் இருக்கும்? ஜமாத்தாக தொழுதாரும் கூட 60 நிமிடங்கள் 5 நேர தொழுகையை 12 நிமிஷம் வச்சா கூட, நீங்க சுன்னத்து நஃபிலு துவால கூட உட்காரவே இல்லை, பரவாயில்ல, 5 நேர தொழுகை தொழுதா எவ்வளவு? 60 நிமிஷம். 24 மணி நேரத்துல 60 நிமிஷத்தை அந்த அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவது தயங்குகிறோம். அது கூட பரவாயில்ல, ஜமாத்தா வேணாம், தனிப்பட்ட முறையில தனியா தொழுதா 6 நிமிஷம் வச்சா கூட அரை மணி நேரம் 5 நேர தொழுகைக்கு 30 நிமிடங்கள். 24 மணி நேரத்திலே 30 நிமிடங்கள் அந்த அல்லாஹுவை நாம் நினைவு கூற மறக்கின்றோம். அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு நம்ம என்ன கவலை, அல்லாஹுவை வணங்குவதற்கு நம்ம யோசிக்கிறோமே. ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு போன் வச்சிருப்போம், ஏதோ ஒரு ஸ்மார்ட் போனை வச்சிருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய போன்ல போய் செட்டிங்ஸ்ல போங்க, டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுல போய் பாருங்க. ஸ்கிரீன் டைம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இன்றைய நாளிலே ஒவ்வொரு இரவும் ஸ்கிரீன் டைம் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நான் இந்த போனை எவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறேன், போனை பாருங்க. நான் என்னுடைய போனை பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. 6 மணி நேரம் 7 மணி நேரம் நான் போனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு போனை நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, அந்த போனிலே என்னென்ன ஆப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, யூடியூப் எவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, போனை எவ்வளவு நேரம் பேசி இருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் சேட் பண்ணி இருக்கிறீங்க, எல்லாத்தையும் அந்த டைம்ல வரும். இவ்வளவு நேரத்தை ஒன்னுத்துக்குமே ஆகாத விஷயங்களுக்கு மணிக்கணக்காக செலவு செய்கிறோமே. ஒரு நாளின்
பாதியை, கால்வாசியை, 4/1 செலவு செய்வதற்கு நம்முடைய மனம் பெருசா தெரியல, நமக்கு கஷ்டமா இல்லை. ஆனா அல்லாஹுவை தொழுவதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹுவை பற்றி பேசும் பொழுது அதை கேட்பதற்கு நம்முடைய பித்தட்டு அமர மாட்டேங்குது. அது ரீசெண்டா சொல்றேன். நம்முடைய பித்தட்டு தரையில உட்கார மாட்டேங்குது, எந்திரிச்சு ஓடுது. ஏன்? உட்கார்றது கஷ்டமா இருக்கு. அடுப்புல உட்கார்ந்து இருக்க மாதிரி எரியுது. சைத்தான் உட்கார விட மாட்டான். ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா 3 மணி நேரம் சாதாரணமா உட்கார்றான். ஒரு இன்ஸ்டாகிராமையோ டிக்டாக்கையோ ஏதோ ஒரு ஆப்பை பார்த்தா தள்ளி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 30 செகண்ட் தான். ஆனா 30 செகண்ட் வீடியோக்கள் தள்ளி 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 பார்க்கறான். அது மணிக்கணக்கா போய்கிட்டே இருக்கு. குழந்தைகள் முதல் கொண்டு பார்க்கின்றோம். நேரம் போறதே தெரியல. 3 மணி நேரத்தை பார்க்கின்றார். அது பத்தாது, இன்னைக்கு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போன்ல கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. எல்லாத்தையும் அப்படி தொடர விடாம பாக்குறாங்க. சீரியஸ் அப்படிங்கிற பேர்ல 10 எபிசோடுகள், 20 எபிசோடுகள். நேரம் போறது தெரியல, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹுவை பற்றி பேசுவதை கேட்பதற்கு மனம் ஏற்பது கிடையாது. சைத்தான் விரண்டோட வைக்கிறான். ஒரு பெரியவங்க ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, இந்த மஜ்லிஸுகள் இருக்கு பாத்தீங்களா, அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸுகள், இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் சுவனத்தினுடைய பூஞ்சோலைகள். ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். ரியாதுல் ஜன்னா அப்படின்னு சொல்றாங்க ஹதீஸ்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல நீங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஒருத்தன் தியேட்டருக்கு போறான், படம் பார்க்க போறான், தூக்கமே வரதில்லை. ஆனா அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றி, மறுமையை பற்றி பேசக்கூடிய மஜ்லிஸ்ல உட்கார்ந்தா தூக்கம் வருது, மனம் கேட்க மறுக்கின்றது, எந்திரிச்சு ஓடுது. ஏன்? சைத்தான் விடமாட்டான். இந்த மஜ்லிஸ்கள் இருக்கே சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை, இங்கு சொர்க்கத்துடைய காற்று வீசும், தூக்கம் வரத்தான் செய்யும். அதை தாங்கி கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்தா அதற்கு நம்ம அந்த சிறப்பை பெற்றுக்கொள்வோம். அது அந்த சினிமா தியேட்டர்கள் அப்படிங்கிறது நரகத்தினுடைய படுகொலிகள். நரக நெருப்பு தான் அங்க வீசும். நரக நெருப்புல அடுப்புல உட்காந்து பக்கத்துல தூங்க முடியுமா? சமையல் கட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும். பிரியாணி கிண்டிக்கிட்டு இருக்க மாஸ்டர் பிரியாணியை கிண்டும் போது தூங்குவாரா? தூங்கினா என்ன ஆகும்? தூங்க முடியாது. அந்த நெருப்பினுடைய சூடு நம்மை தூங்க விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். அந்த மாதிரி பாவம் செய்யும் பொழுது சைத்தான் ஈஸியா நம்ம நேரத்தை கடக்க வச்சிருவான். நேரம் போறது தெரியாது. நன்மைகளை செய்யும் பொழுது சைத்தான் நமக்கு அது பெரிய பாரமாக காட்டுவான், பெரிய கஷ்டமாகத்தான் அதை காட்டுவான். தௌபா செய்ய வேண்டும். இன்றைய இரவு அப்படிங்கிறது தௌபாவிற்கான இரவு. அல்லாஹு தாலாவிடத்துல பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மோமின் செய்யக்கூடிய பெரும்பாவம் என்னங்க? ஷிர்கு, குஃப்ர். எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹுவுக்கு இணை வைப்பது. அல்லாஹுவிற்கு இணை வைப்பது ஒரு பெரும் பாவம். குஃப்ர், அல்லாஹுவே இல்லை அப்படின்னு மறுக்கிறது, அதுவும் பெரும் பாவம். இந்த குஃப்ரிற்கும் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு மோமினுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு வேலி என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஒரு குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் தொழுகை. என்னங்க தொழுகை தான் ஒரு மோமினுக்கும் குஃப்ருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்பு, ஒரு வேலின்னு சொல்றாங்க. அப்ப அந்த தொழுகையை நாம் விடுகின்றோமே, இந்த தொழுகையை விட்டா நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கலாமா? கொஞ்சம் யோசிங்க. நான் முஸ்லீம், ஐ எம் முஸ்லீம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் என்ன பண்றாரு? ப்ரொஃபைல் பிக்சர்ல கீழே போட்டு ஐ எம் ப்ரவுட் டு பி எ முஸ்லீம் அப்படின்னு சொல்றாரு. வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக்சர்ல வைக்கிறார். எல்லாம் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சொல்வதற்கு பெருமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் நாம் முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதியானவர்களா? நாம் சொல்கின்றோமே. சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது தாபீங்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் தொழுகையை விடக்கூடியவர்களை முஸ்லிமாகவே நினைக்க மாட்டாங்க, முஸ்லிம்களாகவே பார்க்க மாட்டார்கள். இவன் முஸ்லிமா அப்படின்னு கேட்பாங்க. அது அவர்களுடைய ஈமானுடைய அடையாளம். ஏன் அப்படின்னா அவங்களால பொறுக்க முடியல. எப்படி அல்லாஹுவை மறந்து கடமையான தொழுகையை விடுறான் இவெல்லாம் முஸ்லிமா அப்படின்னு அல்லாஹுடைய மீது உள்ள பிரியத்தால அதை காஃபிர்களாக பார்ப்பார்களாம். யாரு? சஹாபாக்கள். நம்ம சஹாபாக்கள்லாம் யாரும் இங்க இல்லை. அனைவருமே அல்லாஹ் நாளைய தேர்ந்தெடுத்து ஒரு சிலர்களை தவிர பெரும்பாலான நம்ம எல்லாம் பாவிகளாகத்தான் இருக்கின்றோம். தொழுகைகளை விட்டு விடுகின்றோம். அப்படியே தொழுதாலும் கூட, அப்படியே தொழுதாலும் நம்ம அல்லாஹ்விற்கு பயந்து பயபக்தியோடு இறையச்சத்தோடு தொழுகிறோமா? கிடையாது. ஆனா இந்த பாவங்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தாலாவிடத்துல தௌபா செய்ய வேண்டும்.
எப்படிப்பட்ட பாவியையும் அல்லாஹு தாலா மன்னிப்பான், எப்படிப்பட்ட பெரும் பாவியையும் கூட அல்லாஹு தாலா மன்னிப்பான். குர்ரத்து ஐனி ஃபி ஸலாஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தொழுகை இருக்கே, இந்த தொழுகையிலே எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு வாலிப பசங்கள்கிட்ட போய் கண் குளிர்ச்சி எதுப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கண் குளிர்ச்சி என்னன்னு சொல்லுவாங்க? கண்ணுக்கு பார்க்கறது நல்லா அழகழகா இருக்கணும், பார்த்தா கண் குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவல்ல கண் குளிர்ச்சி. அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவிற்கு தொழுவதற்கே அதிலே அல்லாஹு தாலா கண் குளிர்ச்சியை, மன நிம்மதியை, சந்தோஷமா அந்த சந்தோஷங்களை வச்சிருக்கிறான். அதை உணர வேண்டாமா? ஒரு அலர்ஜி இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளவு சுவையான உணவை கொண்டு போய் கொடுத்தாலும், இன்னைக்கு நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல அந்த அலர்ஜிகள் கம்மி. இந்த மேற்கத்திய நாடுகள்ல பார்த்தீங்கன்னா விதவிதமான அலர்ஜிகள் சொல்லுவாங்க. சீ ஃபுட் அலர்ஜி, பீனட் அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. வேர்க்கல்லையை சாப்பிட்டா அலர்ஜி வந்துருமா, நட்டு அலர்ஜி, முந்திரி பருப்பு பாதாம் சாப்பிட்டா அலர்ஜி வந்துருமா. இப்போ இதெல்லாம் சுவையான உணவுகள் தான். ஒவ்வாமை அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு எதுவுமே ருசியாக தெரியாது, அவனுக்கு அதை பார்த்தாலே வெறுப்பாகும். நிறைய பேருக்கு மீன் அலர்ஜி இருக்கும், ஒரு சில பேருக்கு மீன் சாப்பிட்டா ஒத்துக்காது, ஃபிக்ஸ் வர மாதிரி ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு எவ்வளவு மீனுடைய சுவை அப்படிங்கிறது என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அந்த மாதிரி நாம் எல்லாம் அலர்ஜியில இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அலர்ஜியில இருக்கிறோம்? தொழுகையினுடைய அலர்ஜியில இருக்கிறோம். தொழுகையினுடைய இன்பத்தை அனுபவிப்பது நமக்கு அலர்ஜியாக இருக்கு, அதனால கஷ்டமா இருக்கு. அப்ப எப்படி தொழுகையில இன்பத்தை அனுபவிக்கிறது? அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனூ மஅஸ் ஸாதிகீன். நீங்க அல்லாஹுவை அஞ்சுங்கள், தக்வா செய்யுங்கள். குனு மஅஸ் ஸாதிகீன், ஸாதிகீன்கள் என்கிற நல்லடியார்களுடன் சேர்ந்து ஆகுங்கள். பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்தா நாருக்கு, குப்பையில போக வேண்டிய நாரும் கூட நறுமணம் மிக்கதாக மாறுது. சாதாரண ஒண்ணுமில்லாத பொருளும் அந்தஸ்து மிக்கதாக மாறிவிடுகின்றது. பன்றியுடன் சேர்ந்தால் பசுமாடும் நரகளை தின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றி கூடவே ஒரு பசுமாடு வளருதுன்னு வைங்களேன், அந்த பசுமாடு என்ன ஆகும்? அது கூட சேர்ந்து அது திங்கிறத தானும் தின்னும். அதுபோல நம்முடைய சகவாசத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய சுஹபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லடியார்களுடன் சேரும் பொழுது அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களோடு சேர்ந்திருந்தால் நம்முடைய உள்ளம் மாறும். அவங்கள பேசினா அல்லாஹுவை பத்தியே பேசுவாங்க. அப்படிப்பட்ட மக்களோடு நம்ம சேர்ந்து இருக்கணும். அந்த இறை நேசர்களுடன் சேர்ந்து இருந்தால் உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். இந்த தௌபாவை பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு ஒரு அடியார். நம்ம இப்ப ரஹிமஹுல்லான்னு சொல்றோம், ஆனா ஒரு காலத்திலே ஃபுதைல் அப்படின்னு சொன்னா ஊர்ல இருக்க எல்லாரும் பயப்படுவாங்க. இரவிலே பயணம் செய்வதற்கு ஃபுதைல் அப்படின்னா பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரர். அவங்க ஆரம்ப காலத்துல ஒரு கொள்ளைக்காரர். ஒரு கருணை அப்படின்னா என்னன்னே தெரியாது. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கூட்டமா போய் தன்னுடைய வழிப்பறி கூட்டத்தோட போய் அந்த கூட்டத்தை வழிமறித்து பொருட்களை திருடி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆனா முஸ்லீம் தான், இஸ்லாம் உள்ளத்துல இருக்கு. இப்படிப்பட்ட அந்த ஃபுதைல் அவர்கள் ஒரு நாள் பதுங்கி இருக்கிறாங்க. ஒரு பயண கூட்டம் நிக்குது, பயண கூட்டம் தங்கி இருக்கு. அந்த இடத்துல பதுங்கி இருந்து பிளான் பண்றாங்க, சுத்தி வளைச்சு. அப்ப அந்த மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். என்ன பேசுறாங்க? எப்படியாவது இந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும்பா, இந்த ஃபுதைல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வந்தா நம்மளை எல்லாம் கொள்ளை அடிச்சிருவாரு, நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசும் பொழுது அந்த ஃபுதைல் அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு இது ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது. இப்படி முஸ்லிம்கள் எல்லாம் என்னை பார்த்து பயப்படுறாங்களே, முஸ்லிம்கள் என்னை இவ்வளவு மோசமானவங்க நினைக்கிறாங்களே, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருப்பேன் அப்படின்னு அன்றைய தினத்திலே அவங்க தௌபா செய்யறாங்க. அந்த இரவுல அவங்க தௌபா செய்யறாங்க. தௌபா செய்தாங்க. எப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்கள் அடைந்தார்கள்? இன்றைக்கு ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை செய்வானாக அப்படின்னு நம்ம இன்றைக்கு 1000 வருடங்களை கடந்து அவர்களை பேசுகின்றோம். எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைந்தார்கள்? பெரிய ஒரு இறைநேசராக மாறினார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே போய் சென்று மார்க்கத்தை கற்றாங்க. மிகப்பெரிய இறைநேசராக மாறினார்கள். அப்ப அவ்வளவு மோசமான செயலை செய்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா தௌபாவை நசீபாக்கனா. தௌபா சொல்றோம். தௌபான பாவ மன்னிப்புனா என்ன? 3 விஷயங்கள், 3 விஷயங்கள் இருந்தால் அந்த நபருக்கு தௌபா கிடைக்கும். தௌபா அப்படின்னா என்ன தெரியுமா? தௌபாவுக்கு 3 நிபந்தனைகள். முதலாவது நிபந்தனை அல் இக்லாஉ அனி ஸம்பி அப்படின்னு சொல்றாங்க. தௌபானா என்ன தெரியுமாங்க?
முதலிலே நம்ம எந்த பாவத்திற்காக தௌபா செய்யறோமோ அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுமா. ஒருத்தர் குடிகாரனா இருக்கிறான், முதல்ல குடியை விடணும், குடியை விட்டுட்டு தௌபா செய்யணும். ஒருத்தன் ஹராமான செயலை செய்கின்றான், ரோட்ல போய் வரக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்கறான், இந்த பாவத்தை முதல்ல விடணும். அனாவசியமான ஆபாசமான விஷயங்களை பார்க்கின்றான், அவன் அந்த பாவத்தை விட வேண்டும். தொழுகையை விடக்கூடியவனா இருக்கிறான், தொழுகணும், ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கணும். இப்படி முதல்ல எந்த தவறை செய்யறமோ அந்த தவறை முதலிலே விட வேண்டும். வட்டி தொழில் செய்யறவனா இருக்கிறான், வட்டியை விடணும், விட்டுட்டு தௌபா செய்யணும். நான் இன்னைக்கு வட்டி தொழில் செஞ்சதுக்கு நான் இன்னைக்கு தௌபா செஞ்சுக்கிறேன், நாளைக்கு வட்டி வாங்கினதுக்கு நாளைக்கு நைட்டு தௌபா செஞ்சுக்கிறேன், இது தௌபாவே கிடையாது. முதல்ல பாவத்தை விடணும். பாவத்தை விட்டு விட்டு ரெண்டாவது அந்நதுமு அதாமா ஃபாத்த, சென்ற விஷயத்தை நினைச்சு செஞ்சதை நினைச்சு வருத்தப்படணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு சின்ன தவறு தான் செஞ்சாங்க, பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த பழத்தை தெரியாமல் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக கொஞ்சமா சாப்பிட்டுட்டாங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சம் வருத்தப்படல, 300 வருடங்கள் வருத்தப்பட்டார்கள், கை சேதப்பட்டாங்க. நான் இப்படிப்பட்ட தவறு செஞ்சிட்டனே அப்படின்னு வருத்தப்பட்டார்கள். நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா, அன்றைய தினம் ஒரு தவறை செஞ்சேனே, யாருமே பார்க்கல, ஆனா அல்லாஹ் பார்த்தானே, நான் அந்த தவறை செய்தேனே, வருத்தப்பட்டிருக்கிறோமா? அது முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் மன்னிச்சிருவான். நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் அல்லவா? அப்படி இருக்கக்கூடாது, வருத்தப்பட வேண்டும் செய்த தவறை எண்ணி. அல் அஸ்மு அலா அதமில் ஔதத்தி இலைஹி, இனிமேல் அந்த தவறை நான் திரும்ப செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். இந்த 3 நிபந்தனைகளுடன் நாம் தௌபா செய்தால் அல்லாஹு தாலாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிப்பான். மௌத்து எப்போ வேணா வரும், இன்றைய இரவு கூட மௌத்து வரலாம், யாருமே சொல்ல முடியாது. வயசெல்லாம் சொல்ல முடியுமா? வயசு காரணம் காட்ட முடியுமா? 15 வயசு தான் எனக்கு ஆகுது, 20 வயசு தான் ஆகுது, 30 வயசு தான் ஆகுது, எனக்கெல்லாம் மௌத்து இப்போ வராது, சொல்ல முடியுமா? 70 வயசு ஆயிடுச்சு, அவர் இன்னைக்கு மௌத்தாக வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியுமா? அல்லாஹ் அவருக்கு 100க்கும் மேற்பட்ட ஆயுளை கொடுக்கலாம். நமக்கு 30லே போகக்கூடிய நசீப் கூட எழுதி வச்சிருக்கலாம், சொல்ல முடியுமா? தெரியாது. அப்ப தௌபாவை செய்ய வேண்டும். மௌத்து எப்போ வரும்னு தெரியாது. தௌபாவை இந்த இரவுல நம்ம கேட்கணும். அல்லாஹு தஆலாவிடத்துல தௌபா செய்து பாவ மன்னிப்பு செய்து நாம் மீள வேண்டும். நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருக்கு. எனவே திக்ருடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசலாம், துஆவுடைய சிறப்புகளை பற்றி நிறைய பேசலாம். இன்று திக்ருடைய மஜ்லிஸும் இருக்கு, துஆவுடைய மஜ்லிஸும் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கபருடைய ஜியாரத்துடைய மஜ்லிஸும் இருக்கு. அந்த அமல்கள் எல்லாம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எனவே இந்த இரவினுடைய கண்ணியத்தை நம் மனதிலே கொண்டு இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த இரவை சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா, அதே போல பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக, அல்லாஹு தஆலாவிடத்து ரிஸ்கை கேட்டு பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.